ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைய கிளாஸில் நம்ம இப்போ ஜென்ரல் நாலேஜ் பார்ப்போம். பொது அறிவு நம்ம விட்டத்துலேருந்து 52வது கேள்வியிலிருந்து இன்றைக்கு பார்ப்போம். சரியா? ஓகே. இடையில 2 நாள் எனக்கு கொஞ்சம் சில தவிர்க்க முடியாத காரணத்தால் கொஞ்சம் உங்களுக்கு கிளாஸ் ஈஸியெல்லாம் போயிட்டு சாரி. ஓகேயா? இப்போ 52வது கேள்வியை பார்ப்போம். தேசிய கல்வி ஆணைக்குழுவின் NEC, அதாவது நேஷனல் எஜுகேஷன் கம்பெனி சென்டர் இணையத்தில் முகவரி என்ன? NEC. சரியா? அதாவது www.nec.gov.lk. சரியா? 6ஆம் தரத்தில் ICT பாடம் அறிமுகம் செய்யப்பட்டது எப்போது? 2009ஆம் ஆண்டு. கல்வி அமைச்சில் ஆசிரியர்கள் தொடர்பான தகவல்களை சேகரிக்கும் தரவுத்தளம், நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் இதெல்லாம், NEMIS, நேஷனல் எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஆசிரியர் சேவைக்கு நியமிக்கப்பட்ட ஒருவர் எத்தனை ஆண்டுகளின் பின் நிரந்தரமாக்கப்படுவார்? 3 வருடங்கள், அதாவது நன்னடத்தை காலம் முடிந்ததன் பிற்பாடு. இலங்கையின் தேசிய கல்விக் கொள்கையை தயாரிப்பதற்கு பொறுப்பான அமைப்பு தேசிய கல்வி ஆணைக்குழு, NEC. ஓகே. சர்வதேச கல்வி பிரகடனத்தில் உள்ள இலக்குகள் எத்தனை? நம்மளோட கல்வி பிரகடனத்தில் இருக்கிற இலக்கு, அதாவது வந்து 10 இருக்கு. ஓகே. அடுத்தது 1994 ஆசிரியர் தொழிலில் இடம்பெற்ற முக்கிய மாற்றம் இலங்கை ஆசிரியர் சேவை SLTS, ஸ்ரீலங்கன் டீச்சிங் சிஸ்டம் ஸ்தாபிக்கப்பட்டமை. ஆசிரியர் என்பதை பேத்து எழுதினால் ஆசு சக இரியர் என்று வரும். உலகில் கல்விக்கான உரிமையை முதலில் எந்த ஆண்டு அறிமுகமானது? 1948 மனித உரிமை பிரகடனத்தின் மூலம். தரம் 6ற்கு மாணவர்கள் அனுமதிக்க தேவையான முக்கிய ஆவணங்கள் பிறப்புச் சான்றிதழும் பதிவிடச் சான்றிதழும். ஆசிரியர் வருடாந்த சம்பள உயர்ச்சி பெற பூர்த்தி செய்ய வேண்டியது ஆசிரியர் செயலாற்றியை தரங்கணிப்பை பூர்த்தி செய்தல். இன்னொரு விஷயம், 61வது பாருங்க, தரம் 6ற்கு மாணவர்களை அனுமதிக்கும் போது தேவையான முக்கியமான ஆவணங்கள் இது. சம்டைம் உங்கள்கிட்ட 3 அப்படி கேட்டாங்கன்னா அதோட சேர்த்து நீங்க வந்து ஸ்கூல், அதாவது கிரேட் 5ல வந்து வேற ஸ்கூல்ல இருந்து இப்போ கிரேட் 6க்கு இன்னொரு ஸ்கூலுக்கு போறாங்க என்றது மென்ஷன் பண்ணிட்டு இந்த கேள்வி கேட்க. அப்படி சொல்ல கட்டாயம் அவங்களுக்கு அந்த ஸ்கூலோட லிவிங் சர்டிபிகேட் உங்களுக்கு தெரியும் தானே, அதாவது பாடசாலை விடுகை பத்திரம். சரி, அதுவும் கட்டாயமா தேவையான ஒன்று. சரியா? மிக முக்கியமானது அதுவும் தான். சரி, அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அந்த ஆசிரியர் வருடாந்த சம்பள உயர்ச்சி பெற பூர்த்தி செய்ய வேண்டியது ஆசிரியர் செயலாற்றிக்கு தரங்கணிப்பை பூர்த்தி செய்திருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு காட்டினதை அவங்க சம்பளம், அடிப்படை சம்பளத்துல இருந்து அவங்க என்ன சொல்ற ஒரு வருஷத்துக்கு அது கூடுமென்னு சொல்லுவாங்க. அப்படி. அடுத்தது, பள்ளியும் கல்வியும் என்ற நூலை எழுதியவர் JE ஜெயசூரிய. சிறுவயது அனுமதிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர் யார்? ரூசோ. வெற்றுப்பலகை கொள்கை என்பதை முன்வைத்தவர் ஜான் லாக். இலங்கையின் தேசிய கல்விக் கொள்கையை வடிவமைக்கும் அமைப்பு தேசிய கல்வி ஆணைக்குழு. இலங்கையில் பாடசாலை கலை திட்டத்தை வடிவமைக்கும் அமைப்பு தேசிய கல்வி நிறுவனம், NAE. இலங்கையில் தேசிய மட்ட பரீட்சைகளை நடத்தும் நிறுவனம் பரீட்சை திணைக்களம். இலங்கையில் இலவச பாடநூல்களை வெளியிடும் நிறுவனம் கல்வி வெளியீட்டு திணைக்களம். தேசிய பாடசாலைகளின் நிர்வாக சேவைகளுக்கு பொறுப்பான நிறுவனம் கல்வி அமைச்சு.